அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தடவை ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்ப, இல்லாட்டி நான் ஏதாச்சும் ஒரு பெரிய சங்கடம் வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்க, ஐயோ சாமி செத்துப் போயிரலாம்னு தோணும்ல, இந்த வாழ்க்கையே வேண்டாம், சும்மா மாரடைப்பு வந்து செத்துப் போயிரலாம், இல்லன்னா தூக்கத்திலேயே உயிர் போயிடக்கூடாதா அப்படின்னு எல்லாம் சில சமயம் மனசு குழம்பி போய் வேண்டிக்கிட்டு இருப்போம். ஆனா இது சரிதானா? நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி அவங்க சொன்னாங்க, உங்களில் யாருமே சாகணும்னு கேட்க கூடாது, சாகணும்னு வேண்டிக்க கூடாது. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, செத்து போனா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு வெச்சுக்கோங்க, அப்பால அல்லாஹ்வே எனக்கு வாழறது நல்லதுன்னா என்னை வாழ வையி, சாகறது நல்லதுன்னா என்னை சாகடி அப்படின்னு கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. விளக்கமா சொல்றேன். இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கதான் அறிவிச்சிருக்கிறாங்க. புகாரி நூல்ல 5671 6351 நம்பர் ஹதீஸா இது இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஏன் சாகணும்னு கேட்க கூடாது? வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை மாதிரி. நம்ம செய்யற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பான். நம்மளுக்கு எம்புட்டு கஷ்டம் வந்தாலும் அத பொறுமையா ஏத்துக்கிறது மூலமா நம்ம பாவங்கள் கலையலாம். இன்னும் நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. பழைய தப்புகளை திருத்திக்க சான்ஸ். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தா அதை திருத்தி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு நல்லவனா வாழறதுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். அல்லாஹ்வோட முடிவே சிறந்தது. எத்தனையோ தடவை நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்ப இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைப்போம். ஆனா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் எது நம்மளுக்கு நல்லதுன்னு. இந்த கஷ்டத்திலிருந்து நம்மள வெளியே கொண்டு வர்றதா, இல்லன்னா இந்த கஷ்டத்தையே நம்மளுக்கு ஒரு காரணமா வச்சு பாவம் கழிக்கிறதா, இல்லன்னா முழுசா நம்ம வாழ்க்கையே முடிக்கிறதாங்கிறது எல்லாம் அவனோட முடிவுக்கு மட்டும்தான் வரும். அதனால இனிமே யாருமே சாமி செத்து போயிரலாம்னு தப்பா வேண்டிக்காதீங்க. நமக்கு கடன் தொல்லை அதிகமா இருக்கலாம், வியாதி ரொம்ப கொடுமையா இருக்கலாம், குடும்பத்துல சண்டை சச்சரவு அதிகமா இருக்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம மனசு உடைஞ்சு போய் சீ இந்த வாழ்க்கை தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி அல்லாஹ் கிட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு வாழ்றது நல்லதுன்னா என்னை வாழ வையி, இல்ல இந்த கஷ்டத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடு. ஒருவேளை எனக்கு சாகிறதுதான் நல்லதுன்னா என்னை சாகடி, உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை எனக்கு கொடு அப்படின்னு உண்மையான மனசோட கேட்கணும். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா மனசுக்குள்ள இந்த ஹதீஸ நினைச்சு பாருங்க. அல்லாஹ் மேல முழுசா பாரத்தை போட்டுட்டு அவனோட தீர்ப்புல நம்பிக்கை வைக்கணும். நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் கெட்டதுக்கு நடக்காது. நம்மளோட பொறுமையையும் நம்பிக்கையையும் பார்த்து அல்லாஹ் நிச்சயமா நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான். அதனால இனிமேல் கஷ்டம் வந்தா மரணத்தை கோரி பிரார்த்திக்காம எது நல்லதோ அதை கேட்போம். அல்லாஹு அசுஜல் நம் எல்லாரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.